Yes, welcome you all. This is Nijil with you from TradeBeat. இந்த வீடியோவில் நம்ம நாளைக்குள்ள நிஃப்டி அனாலிசிஸ் பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி நம்ம லெவல்ஸ் எப்படி ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்றது பார்ப்போம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராப் ஜோன் வந்து 24,555 to 24,606. ஓகே, 24,606. அண்ட் இன்றைக்கி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராப் ஜோனுக்குள்ளே தான் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ எப்பவுமே சொல்லியிருக்கேன், நம்ம ட்ராப் ஜோனுக்குள்ளே ப்ளஸ் இன்றைக்கி மீடியன் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராப் ஜோனுக்குள்ளே அண்ட் மார்க்கெட் உள்ளே ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ எந்த பிரேக் அவுட் ஆகுதோ இல்லை பிரேக் டவுன் ஆகுதோ, ஸோ நம்மளுக்கு ஒரு டபுள் அட்வான்டேஜ், மீடியனும் ட்ராப் ஜோனும் ஒரே லைனில் இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கேண்டில் நம்ம லைன் விட்டு பிரேக் ஆயிடுச்சு, பிரேக் டவுன் கொடுத்தது, மீடியனும் பிரேக் ஆயிடுச்சு, ட்ராப் ஜோனும் பிரேக் டவுன். அண்ட் காலையில் கிளியராக மெசேஜ் போட்டிருந்தேன், ட்ராப் ஜோன் லெவல் ட்ராப் ஜோன் பிரேக் ஆயிடுச்சுன்னா ஃபஸ்ட் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு S1. ஃபஸ்ட் கேண்டிலே பார்த்தீங்கன்னா S1 வந்தது அண்ட் S1 பிரேக் ஆயிடுச்சு. ஸோ சொல்லியிருந்தேன் கிளியராக, நம்ம அடுத்தது S1 பிரேக் ஆயிடுச்சுன்னா மேஜர் சப்போர்ட். அண்ட் பின் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம மேஜர் சப்போர்ட் வந்து 24,437 அண்ட் கரெக்டாக 24,437 அங்கேருந்து ஃபாலு மேஜர் சப்போர்ட்டில் வந்து ஒரு பவுன்ஸ் பேக் ஆல்மோஸ்ட் இன்றைக்கி. அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சைட்வேஸ் மார்க்கெட். இன்றைக்கி எக்ஸ்பைரி, ஸோ ப்ரீமியம்ஸ் எல்லாம் டிகே இருந்திருக்கும். ஸோ காலையில் நம்ம லெவலுக்கு ஏற்ற மாதிரி ட்ரேட் பண்ணியிருந்தாங்கன்னா ஈஸியாக ப்ராஃபிட் புக் பண்ணியிருப்பாங்க. ப்ளஸ் காலையில் சொல்லியிருந்தேன் இன்றைக்கி நம்மளோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து 24,600 அண்ட் அதோட ஐடியல் ப்ரீமியம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 74 to 93 ரேஞ்சு. அண்ட் சிபி பிளாட் பண்ணியிருந்தீங்கன்னா ஃபஸ்ட் கேண்டில் தெரிஞ்சிருக்கும், சி சைடில் கீழே தான் போயிடுச்சு. அண்ட் பிஇ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம 93 மேலே போயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து 93 to ஆல்மோஸ்ட் 75%, 71 பாயிண்ட்ஸு. ஓகே, ஃபுல்லாக கேப்சர் பண்ண முடியல. ஓகே, அட்லீஸ்ட் ஆல்மோஸ்ட் ஈஸியாக நம்ம லெவல் டு லெவல் இல்லை, குரூப்பில் சொல்லியிருந்தேன் மேஜர் சப்போர்ட் வரைக்கும் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ லெவல் டு லெவல் ட்ரேட் பண்ணியிருந்துருக்கலாம், ஈஸியாக ப்ராஃபிட் எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் குரூப்பில். ஸோ ப்ராஃபிட் எடுத்தவங்க மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே, அண்ட் ஸோ நாளைக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கீழே தான் கேண்டில் க்ளோஸ், பிரேக் டவுனில் தான் கேண்டில் பேரிஷில் தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. 24,471 லெவல் இன்றைக்கி. ஓகே, ஸோ தோஸ் ஹூ வாண்ட் அந்த லெவல்ஸு ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாம் தேவை இருக்குங்க, வாட்ஸ்அப்பில் குரூப் இருக்குது, அதில் மெசேஜ் பண்ணிக்கலாம். அதில் ஜாயின் ப்ரீமியம் குரூப்பு அண்ட் இண்டெக்ஸ் லெவல்ஸும் கொடுத்துட்ருக்கோம், பேங்க் நிஃப்டி, நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ். ஸோ இன்ட்ரெஸ்டட் மெசேஜ் பண்ணுங்கள், குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம், ப்ரீமியமாக இருக்கும். அண்ட் ஒன் டே டைம் ஃப்ரேமில் சொல்லியிருக்கேன். நான் நேற்று லாஸ்ட் வீக் சொல்லியிருந்தேன், நம்ம இந்த கேண்டில்ஸ் ஃபார்மேஷன் ஆகும்போதே சொல்லியிருந்தேன், இந்த 4 கேண்டில் எல்லாம் இன்சைட் பாஸை ஃபார்ம் ஆகுது அண்ட் அடுத்த கேண்டில் இட்ஸ் அ க்ரீன் கேண்டில். நான் கிளியராக சொல்லியிருந்தேன், டவுட் இருக்கிறவங்க அந்த வீடியோ எடுத்து பார்க்கலாம். க்ரீன் கேண்டில் அது புல்லிஷ் கிடையாது, பேரிஷு, பிகாஸ் இதோட கீழே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இன்கேஸ் ஓகே மார்க்கெட் கீழே தான் போகும், கொஞ்சம் போயிட்டு அதுக்கப்புறம் கன்சாலிடேட் மேலே போகும் அப்படின்னு சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கீழே வந்தது. ஸோ அண்ட் ஒரு 15 சின்ன டைம் ஃப்ரேமில் பார்ப்போம் நாளைக்கு எப்படி ட்ரேட் பண்ணலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு அப்படியே ஒரு கன்சாலிடேட் ஆகி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக அப்படியே சைட்வேஸாக போயிடுச்சு. இந்த வாரம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் டிகேஸு, ரீட்டைல் ட்ரேடர்ஸ்க்கு எதுவுமே இருந்திருக்காது, எடுத்திருப்பாங்க எல்லாம். எந்த சைடு எடுத்திருந்தாலும் ஹிட் ஆகிருந்திருக்கும். ஸ்கேல்பர்ஸும் ஓகே ட்ரேட் பண்ணிருக்கலாம். தோஸ் லெவல்ஸு நம்ம லெவல்ஸ் இருக்கிறவங்க லெவல் டு லெவல் ட்ரேட் பண்ணி எக்ஸிட் பண்ணுங்க, ஏன்னா மார்க்கெட்டு அந்த மாதிரி இருக்கு. ஸோ ஓவராக ஆசைப்பட்டு ஹோல்ட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுறாதீங்க, பிடிச்சதெல்லாம் விட்டுருவீங்க. ஸோ மைண்ட் செட்டோட ஓகே 10-20 பாயிண்ட்ஸ் இல்லை 10%, 15% அவ்வளோ அந்த மைண்ட் செட். டெய்லி ட்ரை டு மேக் கன்சிஸ்டன்ட் ப்ராஃபிட் டெய்லி. ஓகே, அண்ட் பார்த்தீங்கன்னா மேலே போந்து அப்படியே ஒரு சைட்வேஸு இப்போ பிரேக் டவுன் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா இந்த லைன் 24,500 ரேஞ்சு பிரேக் ஆயிடுச்சு. ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ பேரிஷ் மோடில் மேபி கொஞ்சம் மேலே வரலாம், இல்லை மேலே கேப் அப்பில் கொஞ்சம் ஓப்பன் ஆகலாம். அண்ட் அகெயின் அங்கே ரீடெஸ்ட் அந்த 24,500 லெவல் ரீடெஸ்ட் பண்ணி எகெயின் இந்த லோ பிரேக் ஆயிடுச்சுன்னா எகெயின் there is a chance to fill this gap. இந்த கேப் வரதுக்கு ஒரு 24,350 to 400 ரேஞ்ச் எகெயின் வந்து எகெயின் அங்கே ஏதாச்சும் பாட்டம் ஃபார்மேஷன் அந்த மாதிரி எதனா ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா ஒரு சின்ன ஸ்டாப் லாஸோட எகெயின் சிக்கு ட்ரை பண்ணலாம். இன்கேஸ் கேப் அப் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா பாருங்கள், ஏன்னா இதுவே பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி ஒரு ட்ரெண்ட் லைன் ப்ரைஸ் ஆக்ஷன் படி ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் வந்தது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த வெட்ஜ் ட்ரெண்ட் லைன் நோட் பண்ணி இதில் போட்டு வச்சு இங்கே மேபி ட்ரெண்ட் லைன் ரெஸ்பெக்ட் ஆயிடுச்சுன்னா பார்த்தீங்கன்னா தெரியும் இது பிரேக் டவுன் ஆயிடுச்சு அண்ட் மார்க்கெட்டிங்க. மேபி இன்கேஸ் நாளைக்கு ஏதாச்சும் கேப் டவுன், குளோபல் மார்க்கெட் கேப் டவுன் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா இங்கே பாருங்கள் மேபி இங்கே ரெசிஸ்டர் எடுத்து எகெயின்
ஃபாலோ ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இல்லை இந்த லெவல் கூட பார்த்தீங்கன்னா தெரியும் 24, பிகாஸ் இதுதான் சப்போர்ட்டிங் லெவலாக இருந்தது. 24,500 ரேஞ்சு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து தான் பவுன்ஸ் ஆகிட்டு இருந்தது தெரியும் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா அந்த ரேஞ்சில் பவுன்ஸ் ஆகி கீழே வந்தது, கொஞ்சம் ஃபேக் பிரேக், எகெயின் போயிடுச்சு பவுன்ஸு, எகெயின் கேம் டவுன், எகெயின் பவுன்ஸ்டு. பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய வாட்டி ஒரு 3-4 டைம் பவுன்ஸ் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. ஸோ எகெயின் இந்த ஒரு ரேஞ்சுக்கு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அண்ட் எகெயின் அதுக்கப்புறம் அங்கே ரிவர்சல் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் எதனா ஃபார்ம் ஆகுதுன்னா அதுக்கு நம்ம வீடியோவில் போட்டிருந்தேன் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ், அதை பாருங்கள் பார்க்காதவங்க. அதில் ஏதாச்சும் ஃபார்ம் ஆகுதுன்னா சின்ன ஸ்டாப் லாஸோட நீங்கள் கீழே ட்ரேட் பண்ணலாம். ஓகே, இன்கேஸ் அது நல்லா பிரேக் டவுன் வித் வால்யூமோட கொடுக்குதுன்னா ஸோ சி சைடு ட்ரை பண்ணலாம் இந்த ஒரு ட்ரெண்ட் லைனுக்காக. ஸோ அது வரைக்கும் டார்கெட் வச்சுட்டு ட்ரேட் பண்ணலாம் ஸ்டாப் லாஸ். ஓகே, ஸோ பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். தோஸ் ஹூ வாண்ட் த லெவல்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில். ஸோ ஹோப் திஸ் வீடியோ ஹெல்ப்ஸ் யூ. ஸ்டே டியூன் ஃபார் மோர் அப்டேட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், and do share with your friends. Thank you. See you in the next video. Bye.